இடத்துல பிளாஸ்டர் ஒட்டி போட்டு ஏறி வந்தா ரைட் அதுக்கும் கண்டுபிடிக்க தேவை இப்படித்தானே கேள்வி வேற வேறத்தான் அதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்களா பிள்ளைகள் செய்த இதை வந்து நான் இப்ப குடிக்கலாம்னு இருக்கிறேன். குடிச்சு எதுவும் நடந்தா இந்த 3 பேர் தான் பொறுப்பு. அண்ட் இங்கே லப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஐடியா உங்களுக்கு யார் தந்தது? ஓன் ஐடியா. எந்த ஸ்கூல்? தர்மபுரத்துல. இது வந்து சுகர் ஃபேக்டரி. இது கமுகம் பாலை அவையார் பாட்டி. இது நான் ஏன் செஞ்சேன்டா இந்த பழிப்பான் மாதிரி இருக்கிற அமைப்பு எங்களோட வெப்பில் தொடர்ந்து. வணக்கம் அவர்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கோப் சிட்டியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி யாழ் ஐடியாவில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் தான் கூடுதலாக வந்திருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கும். தொடர்ந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ இங்கே ஏதோ ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. என்ன களிமண்ணா? களிமண்ணில் வச்சு தெரியுங்களே. இது எல்லாமே களிமண்ணா? பாருங்க, களிமண்ணால் செய்யப்பட்ட இது என்ன மாலைகள்? என்ன மாலைகள், பாசிகள், மணிகள், அலங்கார பொருட்கள். இப்போ இதை எங்கே பயிற்சி எடுத்தீங்க? இது சங்கானையில சென்டர்ல வந்து இருக்கு. அவங்க மூலமா தான் நான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து சந்தையில இருக்குது, எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கா? மார்க்கெட்டுகளுக்கு பழமையா எக்ஸிபிஷன் இதுகளில் சேல்ஸ் போடுறோம். இது ஒரு களிமண்ணால் செய்யக்கூடிய மாலைகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஹோலுக்குள்ளே போக போகிறோம். ஹாய் பாய்ஸ், வணக்கம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த இடத்துல ஒரு தம்பி நிற்கிறார். தம்பி வணக்கம் தம்பி. ஓகே, நாங்கள் மைக்கோர் அப்படிங்கோ. தம்பி என்ன ஸ்கூல் நீங்கள்? இயக்கச்சி. ஓகே, என்ன விஷயம் செய்து வச்சிருக்கிறீங்க? மாட்டு தொழுவம். ஓகே, என்ன புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு செய்திருக்கீங்க? அப்படியா? இது கைவினை பொருட்கள். ஓகே, சொல்லுங்க. இது களிமண்ணால செய்யப்பட்டது. களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு மாடு. ஓகே, பசு. இதுக்கு கரியால தான் பெயிண்ட் கொடுக்கப்பட்டது. இது பழைய ரீப்பைகளை கொண்டு ஒரு மாட்டு தொழுவத்தை உருவாக்குறீங்க. போய் தொடர்ந்து அடுத்த ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். தங்கச்சியாக்கள் வணக்கம். வணக்கம். ஒருக்கா கதைக்கலாமோ? ஓகே, நான் மைக் ஒர்க்கா பிடிச்சிக்கொள்ளுங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்க எந்த ஸ்கூல்? மத்திய கல்லூரி. ஓகே, என்ன வேலை திட்டம் செய்திருக்கிறீங்க? இது எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர். ஓகே, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் ஏன் செஞ்சேன்டா, இது தண்ணியை சேமிக்கிறதுக்காக செஞ்சேன். இதுல அடங்கி இருக்கிற பொருள் வந்து 9 வோல்டேஜ் பேட்டரி. இது வந்து எலக்ட்ரிக் வயர். இது வந்து குளுக்கோஸ் வயர் ஒன்று இருக்கு. இது உங்களுக்கு ஒரு டிசி மோட்டரும் இருக்கு. இது ஒரு பஸ்ஸரும் இருக்கு. இந்த 2 ஆளி வந்து இருக்கு. இதோட பயன் என்னன்னா, சிறுவர்கள் வந்து கப்பை கேட்க தண்ணியை வீணாக்காம பாவிக்கலாம். இதுல வந்து நீரை சேமித்து வச்சிருக்கலாம். கண்டறியாக்கள் வந்து இதுல கப்பை வைக்க அதுல ஒரு வித்தியாசமா சத்தம் கேட்கும். அதுல வச்சு கண்டறியா இடம் கண்டு கொள்ளாம இதுல இருந்து தண்ணி வருது. இப்ப நான் இதை இயக்கி காட்டுறேன். வேலை செய்தா இதே நான் இப்படி எடுத்துட்டேன்டா வேலை செய்யும். வேலை செய்யும். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா, இந்த ஊசி ஒன்று இப்படி ஒன்று ஆண்டபடியும் ஒன்று இப்படி ஒன்றும் இருக்கு. இப்ப நான் இந்த இதுல வைக்கல இந்த 2 ஊசியும் மூட்டப்படும். அதன் மூலமாக இதை நான் ஒன் பண்ணிக்கல கரண்ட் பாஸ் ஆகி தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும். இதையே நான் எடுத்துட்டா தண்ணி வராது. ஏனண்டா இது 2 ஊசியும் விடுபட்டு, அதனால இது கரண்ட் பாஸ் ஆகி தண்ணி வராது. இதுக்கு பின்னுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. ஏன் இந்த சுவிட்ச் வச்சுனாண்டா, இது 2 சுவிட்சும் வேலை செய்யாம போட்டாங்க. இது வேலை வேலை செய்தா. அதே போன்று இப்படி ஒரு சத்தம் மட்டும் பெறும். ஏன் சத்தம் பெறுதுண்டா, இந்த சத்தம் ஏன் வருதுண்டா, இப்ப கண்டறியாதாக்கள் வந்து பயன்படுத்திடுறாங்க. அதில் பயன்படுத்திகள இந்த மோட்டர் வேலை செய்தான்றான்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை தீர்க்கிறது தான் இந்த பஸ்ஸர் ஒன்று போட்டிருக்கோம். இது வேலை செய்யல, இந்த பஸ்ஸர் வேலை செய்யணும். இந்த பஸ்ஸர் பெருசா சத்தம் கேட்கும். அதன் மூலமாக அவையில் தெரிஞ்ச ஒளினம் இந்த மோட்டர் வேலை செய்யணும். அதே போன்று இதே இந்த 2 சுவிட்ச் போட்டிருக்கா. இப்போ ஒன்று தான் பூட்டி இருக்கிறோம்டா, ஒன்று வேலை செய்யாட்டி இப்ப ஆக்கள் எரிஞ்சிருவேன்.
எரிஞ்சிடுவிடம் இல்லாட்டி எலக்ட்ரானிக் கடை கொடுத்துருக்கலாம். அதை திருத்துற வைக்கலாம் எனக்கு செலவாகும். இதெல்லாம் செய்யறதுக்கே இவ்வளவு திங்ஸ் பண்றதுக்கு ₹1000 செலவானது எனக்கு. இப்போ இதை வந்து நீங்க ஒரு டெமோ தானே செய்திருக்கீங்க. இது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா இன்னும் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம்னு எதிர்பார்க்குறீங்க? இதை கொஞ்சம் பெருசா செய்யலாம். இதுல சென்சர் போட்டலாம். வெரி குட். மற்றது இந்த சுவிட்ச் எல்லாம் கொஞ்சம் பெருசா வைக்கலாம். மற்றது இது இந்த வெயிட் இல்லாத கப் விலை வைக்க ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர மாதிரியும் செய்யலாம். ஓகே, வெரி குட் தங்கச்சி. எந்த ஸ்கூல் நீங்கள் சொன்னீங்க? கிளிவளை சென்டர் காலேஜ். ஓகே, உங்களோட ஸ்கூலில் சூப்பராக செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அப்படியே மற்றும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். தம்பியாக்கள் வணக்கம். வணக்கம். ஓகே, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? ஓகே, வெயிட் யார் கைக்கு போகிறா? ஓகே, இந்தாங்க மைக்கை பிடிச்சு கொண்டு கைங்களா என்ன? ஓகே, எந்த ஸ்கூல் நீங்கள்? கனிஷ்டா. கனிஷ்டா நூற்றாண்டு விழாவை கொண்டாட போற கனிஷ்டா என்ன? ஓகே, சொல்லுங்க. இது ஒரு தீயணைப்பு வண்டி செஞ்சிருக்கோம். இதுல நாங்க ஃப்ளேம் சென்சார் வச்சு தான் தீயை கண்டறிய போறோம். இது அல்ட்ராசோனிக். இதே தடை இருந்தா அந்த தடையை பிளத்தி கொண்டு போறதுக்கு இது பாக்குறோம். ஓகே, இது ஆர்டினோ போர்ட். இதுல எங்கேயாச்சும் இதான் அந்த மூளையா செயற்படும் இது எல்லாத்துக்கும். இது ஒரு மோட்டார் டிரைவர். இந்த மோட்டார் டிரைவர் எல்லா சில மோட்டார்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். இது ரிலே மாடியூல். இதை வச்சு தான் இந்த ஓட்டப்பமா ஆன் ஆஃப் செய்யலாம். ஓகே, இப்போ இது ஒரு டெமோ எங்களுக்கு செய்து காட்டுங்களேன் எப்படி இருக்கு. வைக்கிறாங்க பிடிச்சுக்கோங்க. கிட்ட கொண்டு போனதே நான் இதுன்னு. ஓகே, சூப்பர். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இது நாங்க ஒரு போன்ல பார்த்து நாங்க ரிமோட்ல செய்யற மாதிரி. ஓகே, இப்போ இந்த வேலை திட்டம் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகினது? இது ஒரு 8000 ரூபாய். ஓகே, 8000 போனது என்ன? ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு டெமோவில் செய்து காட்டுறீங்க. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுமெண்டா என்ன தொழில்நுட்பத்தை இதில் மேலும் சேர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து இது நாங்கள் உருகுநிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு மெட்டல் மூலமாக இந்த கார் மாதிரி ஒரு வடிவமைப்பு செய்யலாம். ரெண்டாவது எண்ணெய் மற்றும் பஞ்சு அந்த மாதிரி எரியிற பொருட்களுக்கு பவுடர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேங்க் மாதிரி செய்யலாம். ரெண்டாவது டைரக்ஷனை மாற்றி செய்கிற மாதிரி. ரெண்டாவது வாட்ஸ்அப் இல்லாடி வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி செய்கிற மாதிரி இது செய்யலாம். ஓகே, நன்றி கனிஷ்டா தம்பி. எத்தனை ஆண்டுங்களா? 7ஆம் ஆண்டு. ஓகே, பாய். ஓகே, தொடர்ந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன விஷயம் செய்கிறீங்க? இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ். இப்போ நாங்கள் இரவில் படிக்க வந்து இதை போட்டு படித்தா இப்போ இரவில் வந்து நான் நார்மலாக 8 செகண்டுக்கு மேலே கண்ணை முன்னா தான் நித்திரண்டா இருக்கும். இப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இது வந்து நார்மலாக இரவு நித்திர வரக்கான காரணம் வந்து எங்களோட ஆக்சிஜன் லெவல் குறையும். நம்ம உடம்பு சோர்வாகி மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் குறையும். இது வந்து கண்ணை மூடைக்க தொடர்ந்து 10 செகண்ட் கண்ணை மூடினா வந்து அது வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகிறதால வந்து எங்களை இதில் இருக்க நாடி நாளங்களில் வந்து ப்ரெஷர் கூட போகுது. அப்படி ப்ரெஷர் கூடுறதால எங்களை பிளட் ப்ரெஷர் கூடி எங்களை மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கூடும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து நித்திரை வராது. அது நித்திரை வராமல் இருக்க நாங்கள் வந்து எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ அடுத்த நான் வந்து அடுத்தது வந்து தம்பி எந்த ஸ்கூல்? நான் பரண ஹிந்து. ஓகே, வாழ்த்துக்கள். சரி மக்களே, இப்போ தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஒரு யூனிட்டுக்கு போகிறோம். ஓகே, வணக்கம். வணக்கம். ஓகே, எந்த ஸ்கூல் நீங்கள்? நாங்கள் கிளிநொச்சி மகாவித்யாலயம். ஓகே, நூற்றாண்டை கொண்டாட போகிற பாடசாலை. ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம் செய்து கொண்டிருக்கீங்க இங்கே? நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சுனாங்க. இந்த வெப்சைட் விவசாயிகளுக்கான வெப்சைட். இதில் நாங்கள் நிறைய நவீனமான டெக்னாலஜிகளை பயன்படுத்தியிருக்கோம். இந்த இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியில் க்ரொப்டாக்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்களோட வெப்பில். இந்த ஆப்ஷனில் நாங்கள் இப்போ எங்களோட தாவரங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டால் அது என்ன நோயின்றே தெரியாமல் நாங்கள் அதை அப்படியே கைவிட்டுருவோம். அதனால் தாவரங்களை மலிவடைஞ்சிடும். அதை நாங்கள் போக்குறதுக்கு இந்த நோய் வந்த ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ண முடியா இதுல அதுக்கான தீர்வு வரும். ஓகே, இப்போ இது நீங்களே கண்டுபிடிச்சதல்லோ? இப்போ இதுல எத்தனை தாவரங்கள் அப்படி நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க? நாங்க 3 தாவரங்களை செய்திருக்கிறீங்க. ஓகே, தம்பி வாழ்த்துக்கள்.
ஓகே மக்களே, இது மற்றொரு தம்பி வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? ஜெயநாதன். எந்த ஸ்கூல் நீங்கள்? ஓகே, இந்த இடத்துல என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க? நான் இப்போ ஒரு நான் டெக்னாலஜியால ஆக்கம் பண்ணி செஞ்சேன். ஓகே, நீங்க இந்த பைக்கை போடுங்க, என்ன செய்து காட்டுங்க. சொல்லுங்க, என்ன செய்திருக்கீங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். இப்போ ஒரு தோட்டம் உண்டாமச்சிருக்கு. ஓகே, ஒரு தோட்டம் உண்டாமச்சிருக்கீங்க. அந்த தோட்டத்துக்கு இப்ப பாதுகாப்பு கொடுக்கத்தானே வேணும். தோட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும். விலங்குகள், கால்நடைகள் அது பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே, அதுக்கு இப்ப எதுவும் விலங்கு வருதுண்டா சென்சர், ஐஆர் சென்சரால சவுண்ட் பசர்ல சவுண்ட வச்சு இப்ப நாங்கள் இந்த விலங்குகள் சத்தத்துக்கு கலைக்கக்கூடிய மாதிரி, இல்லாட்டி சத்தத்தால நாங்க வந்து கலைக்கக்கூடிய மாதிரி. சரி, இப்ப இந்த விரல் தான் விலங்குண்டா சப்போர்ட் பண்ணுமா அதுல? ஓகே, இப்ப இந்த விரல் தான் விலங்கு. ஆமா, எங்க விலங்கு போகுது பாப்போம், எது நடக்குது. லைட் எரியும். லைட் எரியுது. ஆனா இது சார்ஜ் இல்லாத பஸ்ஸர் வேலை செய்யும். சரி, ஓகே ஓகே. அப்ப இது வந்து டக்கண்டு ஒரு எலமெண்ட் வரும். என்ன கையை ஓகே, இதுதான் உங்களுக்கு வேலை கேட்டா. ஓகே, வாழ்த்துக்கள். எந்த பாடசாலை சொன்னீங்க? பழசண்டை காலேஜ். மற்றது இப்ப விலங்கு, இப்ப நாங்கள் வேலைக்கு போய் இல்லாட்டி இப்ப நித்திரையண்டா இத கவனிக்க மாட்டோம் தானே. அப்ப அது விலங்கு உள்ளு போய் இதை தட்டிட்டா இது சுத்துறதால அந்த விலங்கு கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாவ், சூப்பர். சரி, இப்ப இது டெமோ தானே செய்றீங்க. இது ஒரு தோட்டத்துக்கு சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? தோட்டத்துக்கு கொஞ்சம் பலமான பொருள், கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் எல்லாரும். என்ன? ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு. மற்ற இது இங்காலே ஒன்று இருக்குது. சொல்லுங்க. இது நிலநடுக்கமானின்னு சொல்றோம். ஓகே, இலங்கையின் நிலநடுக்கமானி எங்க பொருத்தப்பட்டிருக்கு? இலங்கையில நிலநடுக்கமானி எங்க பொருத்தப்பட்டிருக்கு? கண்டில பல்லேகலங்கிற இடத்துல. ஓகே, நன்றி நன்றி. முல்லைத்தீவு பங்கர்லாம் போட்டிருந்தேன். எங்க சப்ஸ்கிரைபர் எங்க பாப்போம். இன்னைக்கு இது என்ன யாழைடி தானே? ஓகே, யாழைடிக்கு வந்திருந்தோம். எல்லாம் கனிஷ்டா டீம். என்ன? ஓகே, கனிஷ்டா அன்றைக்கு நூற்றாண்டு விழாவில் தம்பியாக்களை எல்லாம் சந்திச்சோம். நூற்றாண்டு நிறைய வீடியோக்கும் கூட ஸ்கூலுக்கு வருவோம். எந்த ஸ்கூல் நீங்க? நாங்க வந்து கிளி புன்னை நீராவி அரசினர் தமிழ். கிளி புன்னை நீராவி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. ஓகே, தங்கச்சிக்கு என்ன பேர்? விக்னேஸ்வரன். ஓகே, இந்த அவாவுக்கு நெல்சன் அதிர்ச்சி. என் பேர் வந்து செல்வநாதன் பிரணவி. சத்யபவன் பவிசாலி. சரி, ஏதோ ஹெல்மெட் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, என்ன வேலை செய்திருக்கிறீங்க? எங்கட ஊர்ல வந்து எப்படி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, மதுசாரம் குடிச்சு தான் நிறைய பேர் போய் மோதுப்படுறீங்க. அதை குறைக்கத்தான ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இது அப்படியே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த மாடலுக்கு ஹெல்மெட்டை நாங்க கொழுவினா மட்டும்தான் பைக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு கோடிங் ஒன்று செய்யும். ஓகே, அடுத்த விஷயம், இந்த ஹெல்மெட்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க ஒன்று இருக்கு தானே, என்ன இதுக்கு பேர் ஆல்கஹால் சென்சர். எங்க பாப்போம், அதை காட்டுங்க. இதுக்குள்ள ஓகே, ஆல்கஹால் சென்சர். ஆல்கஹால் சென்சர். ஓகே, இது எப்படி வர்க் ஆகும்னா, உங்களுக்கு பக்கத்துல ஒரு குடிச்ச நபர் இருந்தா உங்களுக்கு ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிப்பீங்கல்ல இவர் குடிச்சிருக்காரு. அதே வேலையை தான் இந்த ஆல்கஹால் சென்சர். அவ்வளவுதான். வாவ், ஓகே, உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இதுக்கு எவ்வளவு செலவாகினது? ஒரு 4000 செலவழிச்சிங்க. இப்போ இது வந்து டெமோவா செய்திருக்கிறீங்க. இப்போ இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு பயன்பாட்டுக்கு வரணும் என்றால் மேலதிகமாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண நினைக்கிறீங்க? ரைட், இப்போ வந்து இதில் ஆல்கஹால் சென்சர் யூஸ் பண்ணிருக்கோம் தானே. இதை நாங்கள் இப்போ நார்மலாக கொள்ளும் போது எங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறதோட ஆல்கஹால் சென்சர் வந்து சில வேலை ஒர்க் பண்ணாது. அப்போ அது இன்னும் நாங்கள் நிறைய ஐடியா போட்டு ஆல்கஹால் சென்சரை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளேயே பொருத்தி அதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ சில வேலை இப்படி நாங்கள் ஒரு ஜோக்கு தான் கேட்குறேன். சில வேலை இப்படி இருந்தால் ஆல்கஹால் அவரது வாய் மனத்தால வரப்போகுது. பிளாஸ்டர் ஒட்டி போட்டு ஏறி வந்தால் ரைட், அதுக்கும் கண்டுபிடிக்க தேவை. இப்படித்தானே ஓகே மக்களே, கிளிநொச்சி புன்னை நீராவி பாடசாலை மாணவிகள் உண்மையிலே தெளிவான ஒரு விளக்கத்தோடு எங்களோட இணைஞ்சிருந்தார்கள். தங்கச்சி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்து பக்கத்தில் ஒரு வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்காங்க. தங்கச்சியாக்கள் வணக்கம். வணக்கம், நான் மைக்கோர் கபடி. எந்த ஸ்கூல் நீங்களா? மகா வித்யாலயம். ஓகே, என்ன வெள்ளை மாளிகை மைக்க ஏதோ கட்டி வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் இது? கழிவு முகாயத்துக்காக செஞ்சிருக்கோம் இந்த வீடு. ஓகே, இது வந்து ரெஜிமமா வந்து எரிக்கிறதால வந்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த வாய் வந்து வளிமண்டலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி கார்பெட் பட்டியையும் எரிக்கிறதால வந்து வளிமண்டலத்துக்கு வாய் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். குண்டூசி வந்து வெளியில விடப்படுறதால உட்காது கரல் பிடிக்கும். அது வந்து காலை குத்துறதால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்ப
ஏற்படுது, பாதிப்பு ஏற்படுது. அதனால வந்து நாங்க பாதிப்பு ஏற்படுற பொருளை பயன்படுத்தி பாதிப்பு இல்லாத வகையில வந்து ஒரு வீடு செஞ்சிருக்கோம். இதை வந்து நாங்க வீட்டுல, ஸ்கூல்ல அழகுக்காக வைக்கலாம். இப்படி நிறைய மாடல்ல செய்யலாம். நாங்க இந்த மாடல்ல செஞ்சிருக்கோம். இதை வந்து வருங்காலத்துல நாங்க வளர்ந்து வந்த அப்புறம் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு செட்டப்பா செஞ்சிருக்கோம். ஓகே, இந்த ரிஜிகோவுக்கு விஞ்ஞான பேர் என்ன? பொலிஸ்டைரீன் என்ன? ஓகே ஓகே, நன்றி. ஹோலுக்குள்ளே நின்று கொடுக்குறோம். சரியான வெக்க தாங்க முடியல. ஓகே, பிள்ளைகள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்க பார்க்கக்கூடிய இருக்கும். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் சொன்னால் முன்னுக்கு ஒரு தம்பி இருக்கிறார். தம்பி வணக்கம். வணக்கம், நாங்கள் மைக்கோருக்கு அப்படிங்க. தம்பி எந்த ஸ்கூல்? நான் ஹிந்தி காலேஜ். என்ன பேர் தம்பிக்கு? ஆனந்த் ரசாதார் மில்லர். ஓகே, என்ன வேலை செஞ்சு போடுங்க? இது வந்து எக்கோ பெரியர்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. ஓகே, அதாவது இலங்கையில மிக முக்கியமான விஷயம் வந்து கடல்ல இருக்கிற வருமானம். ஓகே, கடல்ல தான் புறப்படுது. இப்போ வந்து கடலுக்கு ஒரு ஆபத்து என்ன, பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து கொட்டுறோம். நிறைய குப்பைகள் கொட்ட வந்து மீன்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அதோட வந்து கடல்ல இருந்து பிறப்பிக்க ஆக்சிஜன் வந்து மாசுபடுது. மைக்ரோ பிளாஸ்டிக் ஆக்சிஜன்ல இருக்கு. இப்போ வந்து என்ன செய்யறோம்னா, அந்த கடல்ல நேராக போய் குப்பையை கொட்டுற மாதிரி கேட்டீங்கன்னா இல்ல, பட்டோன வந்து இது திறந்துரும். இப்போ மெல்ல இங்கே வருது. இப்போ என்ன நடக்க மாட்டாய், இதுல வந்து திருப்பி தேங்கப்படுது. குப்பையில அதுல தேங்கினோடனே என்ன நடக்கும், இதுல வந்து திருப்பி சேர்ந்தோட குப்பை என்ன செய்ய மாட்டா, இந்த தொட்டி இருக்குல்ல, இந்த தொட்டியில வந்து இந்த வலிப்பான் மாதிரி இருக்கிற அமைப்பு இப்படி பழிச்சு கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுரும். இதால வந்து குப்பைகளை வந்து ஒரு அலுவலகர் மூலமோ இல்லை யாரோ ஒரு ஊழியர் மூலமோ ஒரு குப்பையை அகற்றி முகாமைத்துவப்படுத்தி அதை உரிய முறையில் அகற்றலாம். இதால வந்து கடல்ல குப்பைகள் போய் சேர்றதை தவிர்க்கப்படுது. ஓகே, அடுத்ததாக சித்திரங்கேறி கொண்டிருக்கா தங்கச்சி. அப்படிங்கோ தங்கச்சி வணக்கம். வணக்கம். ஓகே, எந்த ஸ்கூல் நீங்க? திருவையார் ஸ்கூல். ஓகே, திருவையார்ல இங்கே கண்ட மாதிரி தான் இருக்குது என்ன, கனகாம்பி கோயிலில் கண்டிருப்போமோ. சரி, என்ன செய்றீங்க? சித்திரமா? இதுல நீங்க வரைஞ்சதா? ஓகே, சொல்லுங்க, என்ன வித்தியாசமா என்ன வரைஞ்சிருக்கீங்க, காட்டுங்க பாப்போம். இது வந்து பூ வரைஞ்சிருக்கீங்க. சீத்த துணி. இது வந்து கடற்கரை அலங்கார காட்சி. ஓகே, இயற்கை காட்சி. இங்க குளிர்மையா இருக்குதா, அங்கால வறண்ட மாதிரி. அவையார் பாட்டி விவேகானந்தரம். ஐயோ, மாறி சொல்லிட்டேனா. தங்கச்சி சந்திக்க போறேன். தங்கச்சி அக்கள் எந்த ஸ்கூல் நீங்க? கனிஷ்டா. கனிஷ்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூற்றாண்டை கொண்டாட தயாராக இருக்கிற இந்த பாடசாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்றைக்கு எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அலங்கார பொருட்களா? அலங்கார பொருட்கள். ஓகே, என்னென்ன செய்றீங்க? இது என்னத்துல செய்றீங்க? இது சொப்பின் பேக். ஓகே, சேம் பாப்பி சேம். ஓகே, இது என்னத்துல செய்றீங்க? இது கமுகம் பாலை. வாவ், சூப்பர். இது நீங்க தான் செய்றீங்களா? சூப்பர், சொல்ல கூடாது. அம்மா அப்பா செய்து கொடுத்துருக்காங்க. இல்ல, அப்ப என்னத்துல ஒட்டுனீங்களா? இது க்ளூகன் ஸ்டிக். எங்க க்ளூகன் பயன்படுத்திருக்காங்க பாப்போம். ஓ, சூப்பரா இருக்கு. ஓகே, இது என்னத்துல செய்றீங்க? இது வந்து போத்துல அதுகளை பயன்படுத்தி. அதுல செய்வீங்களா? ஓகே, இது என்ன வீட்டுல இப்படி செய்து வச்சிருக்கீங்களா இல்லாட்டி செய்து விற்கிறீங்களா? இல்ல, செஞ்சு அலங்கார பொருட்களுக்கு செய்திருக்கீங்க. ஓகே, ஒரு தங்கச்சி நிக்கிறா. தங்கச்சி வணக்கம். தங்கச்சிக்கு என்ன பேர்? எந்த ஸ்கூல் நீங்க? வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜ். ஓகே, வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜ். ஓகே, என்ன செய்து வச்சிருக்கீங்க இதுல? பென் ஹோல்டர் செஞ்சிருக்கீங்களா? ஓகே, என்னத்தை பயன்படுத்தி செஞ்சீங்க? இது மட்ட கலர் பேப்பர்ஸை வச்சு ஒட்டி செய்தேன். ஓகே, இப்போ இது எங்களுக்கு தர மாட்டீங்களா? நாங்கள் காசு தருவீங்களா? என்ன பண்ணீங்க? தருவேன், இது கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்க இயலாது? இங்க எக்ஸிபிஷன் நடக்கும். சரி, இப்போ நீங்கள் அங்கே பார்க்கும்போது 3D பிரிண்ட் என்ன செய்வீங்க? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது தங்கச்சி. நன்றி. சொல்லுங்க, என்ன செய்து வச்சிருக்கீங்க? இது வந்து முதல்ல எந்த ஸ்கூல் நீங்க? நான் வந்து தர்மபுரம் சென்ட்ரல் காலேஜ். தர்மபுரம்னாலே ஒரு கெத்து தானே. ஓகே, சொல்லுங்க, என்ன செய்து வச்சிருக்கீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் ஃபேக்டரி ஒன்று செஞ்சிருக்கேன். இதால வந்து என்னென்ன நன்மை தீமை ஏற்படுதுன்னு சொல்லிருக்கு. இது வந்து சுகர் ஃபேக்டரி. இதை உற்பத்தி செய்யும் பொழுது இந்த 3 குழாய்களின் ஊடாகவும் மூலப்பொருளை எங்க போட போறீங்க? இதுல மூலப்பொருளை எந்த இடத்துல போடுவீங்க? இதுல இங்கதான் மூலப்பொருள் போடுறதா?
இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இதுல இருந்து தொடங்க போறேன். ஓகே சரி. இப்ப இதுல இருந்து தான் புகை வரும். இந்த புகையை வந்து நாங்க சுவாசிக்கிறதால எங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் எல்லாம் ஏற்படுது. இந்த நோய்கள் ஏற்படுறதால மனித உயிரிழப்புகள், தொற்று நோய்கள், எங்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டால் பிறருக்கும் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்று கண்டுபிடிக்கணும். மற்றது மரங்கள் நட்டு வளர்க்கணும். எங்களோட வழி எங்களுக்கு சுவாசம். இப்போ காலநிலையில பாத்தீங்கன்னா மரங்களை நிறைய பேர் அழிக்கிறாங்க, அதையும் குறைக்கணும். ஒரு தம்பியை சந்திக்க தம்பி வணக்கம். எந்த ஸ்கூல் நீங்கள்? பழைய சென்ற காலேஜ். பழைய சென்ற காலேஜ். பழைய ஸ்கூல் எங்க டைம் பார்ப்போம். அழகா இருக்கு. ஓகே தம்பி என்ன பேர்? அக்ஷய். ஓகே என்ன செய்து வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே செக்யூரிட்டி சிஸ்டம். இது வந்து அலர்ட்டுக்காக ஒரு எச்சரிக்கையாக செய்யறாரு. ஓகே இது வந்து என்ன செக்யூரிட்டி? இது வந்து இப்ப ஒரு ஆள் க்ரோஸ் பண்ணைகள எல்லாம் அடிக்கும். ஓ இதுல யாராச்சும் ஒரு கல்லுல வந்து பூந்துட்டாங்கன்னா நீ அடிக்கும். அடிச்ச உடனே எல்லாம் டக்குனு அலர்ட். ஓகே இது வந்து ஐஆர் சென்சாரால வர்க் பண்ணுது. ஓகே இது செய்யறதுக்கு வந்து நான் ஐஆர் சென்சார், பஸர், 9 வோல்ட் பெஞ்ச், எம்போஎஸ் எல்லாம் பயன்படுத்திடுவேன். இது வந்து இப்ப நாங்கள் இது வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல தூங்கிடுவோம். நைட்ல தூங்கினா கள்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது எப்படி க்ரோஸ் பண்ணைகளை எல்லாம் அடிக்கும். அப்ப நாங்களே எழும்பி எச்சரிக்கையா இருக்கலாம். வேற இன்னொன்று என்னண்டா இந்த அடிக்கிற எல்லாம் நேரடியாக எங்களோட போனுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியும் செய்யலாம். இன்னொரு தம்பியை சந்திக்க போறோம். தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சோர்வா இருக்கிறீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணி மாதிரி டயர்ட் ஆயிட்டீங்களா? எந்த ஸ்கூல்? தர்மபுரத்துல பெரிய டீம் இறங்கி இருக்கிறீங்களா? ஓகே என்ன செய்திருக்கிறீங்க அதுல? ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம். ஓகே இது பாடசாலை மாணவர்கள் கிராஸ் ஆகும்போது பாதுகாப்பா பாசரிகள் கடக்க இது ஐஎஸ் சென்சார் இங்க ஆக்கள் வந்து சென்ஸ் பண்ணி இந்த கதவை வந்து மூடும். இந்த கதவை மூடின பிறகு இப்படி ஆக்கள் இப்படி கடக்கலாம். ஆக்கள் கடக்கிறதுக்கு ஒரு டைம் ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட் முடிஞ்ச பிறகு திரும்ப இப்படி வந்து மூடிடும். இது மூடின பிறகு இப்படி இப்படி ஆக்கள் இப்படி கடக்கலாம். அந்த ஆக்கள் இப்படி கடக்கிறோம். அந்த கடக்கிறதுக்கான டைம் லிமிட், அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட் முடிஞ்ச பிறகு அது தானாவே திரும்ப வந்து மூடிடும். இது தானாவே இதுக்கு இது தானாவேங்க. ஆனா இதுவே தானாவேங்கனால இதுக்கு யாரையுமே இது கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. இதுக்கு நான் ஜூஸ் பண்ணது தன்னியக்கமாக தொழில்படக்கூடியதால யாரும் வந்து போலீஸும் தேவையில்லை. ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு தம்பி வணக்கம் வணக்கம். நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்க. ஓகே தம்பி எந்த ஸ்கூல் நீங்கள்? என்ன பேர் உங்களுக்கு? கவிசை. ஓகே என்ன விஷயம் செய்து கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே இதில் வந்து இப்போ ஒழுக்கக்கோவை அப்படி இது மற்றது ஐடி கார்டு சிஸ்டம் கொண்டு வரோம். ஓகே ஸ்கேன் பண்ணிக்கல உங்களோட ஐடி கார்டு நம்பர் வந்து இதில் ஸ்கேன் ஆயிடும். பாடசாலை அடுத்த வருஷம் நூற்றாண்டை கொண்டாட போகுது. நிச்சயமாக நூற்றாண்டை கொண்டாட இருக்கும். கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இருக்கும். என்ன பேர் சொன்னீங்க? அபிஷேயன். உங்களோட பாடசாலைக்கு ஒரு நல்ல பெருமையை தேடி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே வாழ்த்துக்கள். உங்களுடைய டெக்னாலஜி மென்மேலும் வளர்வதற்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே அப்படியே பார்த்தோம் சொன்னால் இன்னொரு டீமை சந்திக்க போகிறோம். தங்கச்சி அக்கள் வணக்கம். வணக்கம். நாங்கள் வைக்கப்படுகிறோம். ஓகே என்ன ஸ்கூல் நீங்களா? எங்க? தர்மங்கேணி. எங்க இருக்குது அது? பழையில. ஓகே சொல்லுங்க என்ன விஷயங்கள் செய்து வச்சிருக்கீங்க? இன்ஸ்டைன் ரசப் பவுடர் செய்திருக்கேன். ஓகே இதுல இருந்ததால உணவு சமீபாடரை இது நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து விடுபடலாம். மாதவிடாய் காலங்கள்ல வந்து பிரயோசனமாகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கும் பிரயோசனமாகின்றது. தங்கச்சி இதுல வந்து என்னென்னு செய்யறேன்டா இந்த கிளாஸுக்கு வந்து கொதிநீரை வந்து ஆட் பண்றது. கொதிநீரை இடவும். அடுத்து கொதிநீரை இடவும். அடுத்தது இந்த இன்ஸ்டைன் ரச பவுடரை 5 நிமிஷம் ஊற ரச பவுடர் காட்டுங்களேன் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். அங்க பாப்போம். பெருங்காய மனம் என்ன மனத்தை பார்த்தோடனே குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதை வந்து 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஸ்பூனால கலக்கணும். ஓகே சீனி போடுறதா? சீனி தேவையில்லை. சீனிக்குமா? இனிக்காது கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்குமே. பிள்ளைகள் செய்த இதை வந்து நான் இப்போ குடிக்கலான்னு இருக்கிறேன். குடிச்சு எதுவும் நடந்தால் இந்த 3 பேர் தான் பொறுப்பு. ஓகே பழைய தர்மங்கனி பாடசாலையில் இருக்கிற உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுக்கும் உங்களோட பாடசாலைக்கும் பெருமை தேடி கொடுக்கும் வகையில் இருந்தது. வாழ்த்துக்கள். ஓகே மற்றும் ஒரு டீமை சந்திக்க போகிறோம். தம்பியர்கள் வணக்கம். வணக்கம். நாங்கள் மைக்கர் கபடிங்க. என்ன பேர் தம்பிக்கு? என் பேர் சங்கீத். எந்த ஸ்கூல்? நான் வந்து கிளிநொச்சி மகாவித்யாலயா. ஓகே அடுத்த வருஷம் நூற்றாண்டை கொண்டாட போகிற பாடசாலை சொல்லுங்க.
இந்த எக்ஸிபிஷன்ல உங்களோட வேலை திட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன் வந்து ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்னு சொல்லுவேன். இது வந்து என்னத்துக்காக நான் செஞ்சிருக்கேன்னா வந்து இப்போ தோட்ட வேலையை வந்து இலவு ஆக்குறதுக்காக நான் செஞ்சிருக்கேன். ஸோ தோட்ட வேலையை இலவு ஆக்குறதுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு விவசாயத்தை கொண்டு போகிறதுக்குமாக இது செஞ்சிருக்கேன். தோட்ட வேலையை இலவாக்கனா எந்த வகையில் இலவாக்குறது? இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் மேனுவலாக செய்கிறது எல்லாமே நாங்கள் ஒரு மனித முயற்சியோட செய்யறதெல்லாம், அதாவது இப்போ தோட்டத்தை பண்படுத்துறது, குழி போடுறது, அந்த அது விஷயம், தண்ணி ஊத்துறது, அதுகளெல்லாம் நாங்கள் வந்து இந்த ரோபோட் உதவியோட செய்யலாம். இன்னொரு டீமை சந்திக்க போறோம். தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தாங்க மைக்க பிடிங்க. செம்ம பிஸியா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கஷ்டப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க, எந்த ஸ்கூல் நீங்கள்? நான் வந்து கிளி பரந்தன் இந்து மகாவித்யாலயத்தில். பரந்தன் கிளி பரந்தன் இந்து மகாவித்யாலயம் வந்திருக்கீங்க. தம்பிக்கு என்ன பேர்? லிபானுஷன். ஓகே சொல்லுங்க, இந்த எக்ஸிபிஷன்ல என்ன விஷயம்? இது வந்து ஸ்மூத் ஸ்லீப்பர் என்ற வந்து ஒரு நோம்புத்திரி. எந்த விதமான ரசாயன பதார்த்தங்களும் சேர்க்கப்படாம இயற்கை பொருட்களால் மட்டுமான ஒரு நுழம்புத்திரி. ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை ஒரு மூலக்கூறை வச்சு தான் செஞ்சுருப்போம். அந்த வகையில் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொன்னால் நுழம்பு கடிக்கிறது, நுழம்புனால் ஏற்படுற நோய்கள், மற்ற நுழம்பு கடிக்கிறதால தூக்கமங்களுக்கு இரவுல கலையுது. மற்ற சாம்பிராணி பவுடர். மூன்று இது உண்மையிலே நீங்க இப்ப செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் இதை போட்டிக்கு விற்பனை செய்யலாம். உங்க வந்து போட்டிக்கு இந்த ஐடியா உங்களுக்கு யார் தந்தது? ஓன் ஐடியா. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க பெரும்பான்மையான பாடசாலை மாணவர்கள் இங்கே வந்து பயன்பெறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ முன்னுக்கு ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தெரியல. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, நாங்கள் மைக்ரோக்கா சொல்லுங்க. ஓகே, என்ன செய்கிறீங்க இந்த இடத்துல? இது வந்து ஊக்கி போத் ஜாலைடி ஹப்னா ஒரு பிரான்ச். இது இங்கே வந்து நாங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் வந்து டீச் பண்ணுறோம். அண்ட் இங்கே லேப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட வந்து டீச் பண்ண போகிறாங்க. இதை தவிர பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் இது ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக வந்து 6 month கோர்ஸ் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்காலர்ஷிப். லப் இல்லாதவங்களுக்கு லப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படும்? பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், இதோட இங்கிலீஷ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஓகே, ஃப்ரீயாக நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். ஸோ அது வந்து ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் இருக்குது. இப்போ 6 month கோர்ஸ் இருக்குது, 3 months கோர்ஸ் இருக்குது, ரிமோட் வைஸா ஜூம் வைஸாவும் அந்த கோர்ஸ் நடக்குது. ஸோ அதுதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் வவுனியால பிரான்ச் இருக்குது, கிளிநொச்சியில் இருக்குது, ஜஃப்னால இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இருக்குது ஊக்கியண்டு. ஸோ எங்களோட கிளிநொச்சி பிரான்ச் வந்து திருநகரில் இருக்குது. உங்களை அந்த திருநகர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அண்ட் உங்களோட வெப்சைட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோன் நம்பரும் இருக்குது. அதில் நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்து கிளிநொச்சி பிரான்ச் அடிச்சு பார்த்தா எல்லா கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நீங்கள் அந்த கான்டாக்ட் இது எங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தருவோம். ஓகே.